Kinematics relative motion topic sums பார்க்கலாம். First sum, a train is moving towards east and the car is along north, both with the same speed. The observed direction of a car to the passenger in the train அப்படின்னு question கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ வந்து velocity of the car with respect to the train அப்படின்னு வேணும். அதுக்கு என்ன ஃபார்முலா பார்த்தீங்கன்னா velocity of car minus velocity of the train இந்த வெக்டார் ஃபார்ம்ல எழுதணும். அப்படி எழுதும்போது velocity of car பிளஸ்ன்னு போட்டு மைனஸ் ஆஃப் velocity of train இப்படின்னு போட்டுக்கலாம். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே வந்து என்ன கொடுத்துருக்காங்க, ட்ரெயின் இஸ் மூவிங் எலாங் ஈஸ்ட். அப்போ ட்ரெயின் வந்து ஈஸ்ட் டைரக்ஷன்ல மூவ் ஆகிட்டு இருக்கு. வெலாசிட்டி ஆஃப் தி ட்ரெயின் ஈஸ்ட் டைரக்ஷன்ல மூவ் ஆகிட்டு இருக்கு. கார் வந்து நார்த் டைரக்ஷன்ல மூவ் ஆகிட்டு, அப்போ கார் வந்து நார்த் டைரக்ஷன்ல மூவ் ஆகிட்டு இருக்கு. இப்போ நம்ம மைனஸ் ஆஃப் வெலாசிட்டி ஆஃப் ட்ரெயின் இந்த பக்கம் எடுத்துக்கிறோம், மைனஸ் ஆஃப் வெலாசிட்டி ஆஃப் ட்ரெயின். அப்போ வெலாசிட்டி ஆஃப் காரையும் மைனஸ் வெலாசிட்டி ஆஃப் ட்ரெயினையும் ஆட் பண்ணோம்னா அதுதான் நமக்கு வெலாசிட்டி ஆஃப் கார் வித் ரெஸ்பெக்ட் டு ட்ரெயின் கிடைக்கும். அப்போ வெலாசிட்டி ஆஃப் கார் வித் ரெஸ்பெக்ட் டு ட்ரெயின் பாருங்க, இது நார்த்து இது வெஸ்ட். அப்போ நார்த் வெஸ்ட் டைரக்ஷன்ல இருக்கு. ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நார்த் வெஸ்ட் டைரக்ஷன் கரெக்டான ஆன்சர். ஸோ நார்த் வெஸ்ட் டைரக்ஷன்ன்றது வெஸ்ட் நார்த் டைரக்ஷன். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், செகண்ட் ஆப்ஷன் கரெக்ட். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, 100 meter long train, 100 meter long train crosses a man traveling at a 5 km/h in opposite direction in 7.2 seconds. Then the velocity of the train அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ கொஸ்டின் பாருங்க, இப்போ வந்து 100 meter long, அப்போ டிஸ்டன்ஸ் வந்து 100 meter அப்படின்னு எடுத்துங்க. ட்ரெயின் crosses a man traveling at velocity of man வந்து 5 km/h, 5 km/h. அது மீட்டர் பர் செகண்ட்ல மாத்தோம்னா நமக்கு என்ன வரும் சொல்லுங்க, 5 km/h மீட்டர் பர் செகண்ட்ல மாத்தும்போது 5/18 போட்டுக்கணும். சரிங்களா, அப்படி இருக்கு. அடுத்து வந்து வெலாசிட்டி ஆஃப் தி நம்ம ட்ரெயின் கேட்டிருக்காங்க. அப்போ வெலாசிட்டி ஆஃப் தி ட்ரெயின் வந்து கொஸ்டின் மார்க் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். இப்போ வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு டைம் வந்து 7.2 செகண்ட் கொடுத்துருக்காங்க. டைம் வந்து 7.2 செகண்ட் நம்ம கொடுத்துருக்காங்க. கொஸ்டின்ல வந்து 7.2 செகண்ட் கொடுத்துருக்காங்க. இப்போ வந்து வெலாசிட்டிக்கு என்ன ஃபார்முலா பார்த்தீங்கன்னா, வெலாசிட்டி வந்து வெலாசிட்டி ஆஃப் தி இங்கே மேன் வித் ரெஸ்பெக்ட் டு ட்ரெயின், இல்லைன்னா ட்ரெயின் வித் ரெஸ்பெக்ட் டு மேன். அப்படி பார்த்தீங்கன்னா ரெண்டு பேருமே வந்து ஆப்போசிட் டைரக்ஷன்ல போறதுனால நம்ம என்ன பண்ணணும், ஆப்போசிட் டைரக்ஷன்னா ஆங்கிள் 180 டிகிரினால ஆப்போசிட் சைன் போட்டு ஆட் பண்ணிக்கணும். சரிங்களா, வெலாசிட்டி ஆஃப் தி இங்கே வெலாசிட்டி ஆஃப் தி ட்ரெயின் மைனஸ் வெலாசிட்டி ஆஃப் மேன் அப்படின்னு போட்டுக்கணும். சரிங்களா, இப்படி பண்ணீங்கன்னா நமக்கு டோட்டல் ஆன்சர் கிடைச்சிரும். இப்போ வந்து வெலாசிட்டி இது வந்து மேன் வெலாசிட்டி 5 கொடுத்துருக்காங்க இல்லையா, மொத்தமாகவே சேர்ந்து நம்ம km/h இருக்கிறது, இது மொத்தமாக சேர்ந்து km/h இருக்கிறது மீட்டர் பர் செகண்ட்ல மாத்திக்கலாம் நம்ம. அப்படி பண்ணீங்கன்னா 5/18 அப்படின்னு வந்திருக்கும். புரியுதுங்களா இது? சரி, இப்போ வந்து இங்க என்ன பண்ணலாம்னா, இங்க வெலாசிட்டி வந்து வெலாசிட்டி ஆஃப் தி மேன் வித் ரெஸ்பெக்ட் ட்ரெயின் v + 5 × 5/18 அப்படின்னு இருக்கு. இப்போ வந்து இந்த கேஸ்ல வந்து டிஸ்டன்ஸ் இஸ் ஈக்குவல், அதாவது வெலாசிட்டி ஈக்குவல் டிஸ்டன்ஸ் பை டைம் தானே. அப்போ வெலாசிட்டி வந்து v + 5 × 5/18 போட்டுங்க, இஸ் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் வந்து நம்ம 100 மீட்டர்னு போட்டுக்கலாம். 100 மீட்டர்னு போட்டுட்டு இது சால்வ் பண்ணிடலாம். டிவைட் பை டைம் வந்து 7.2 டிவைட் பை டைம் வந்து 7.2 எப்படி போட்டு சால்வ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு v வந்து நமக்கு 45 அப்படின்னு கிடைக்கும். ஸோ v வந்து நமக்கு 45ன்னு கிடைக்குது. ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா செகண்ட் கொஸ்டினுக்கு வந்து நமக்கு ஃபோர்த் ஆப்ஷன் கரெக்டாக கிடைக்குது. ஆக்சுவலாக இங்கே வெலாசிட்டி பார்த்தீங்கன்னா நம்ம 5/18 போட்டதுனால இங்கே வெலாசிட்டி வந்து நம்ம km/h தான் நம்ம எடுத்திருக்கோம் இங்கே, ஏன்னா 5/18 மாற்றதுனால. அதனால வந்து இங்கே யூனிட் வந்து நம்ம km/h வந்திருக்கணும். ஸோ km/45 km/h நமக்கு வந்திருக்கணும். சரிங்களா, ஆன்சர் வந்து இப்போ ஃபோர்த் ஆப்ஷன் கரெக்டாக வந்திருக்கு. யூனிட் மட்டும் km/h வரணும். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, two bodies are held separated by 9.8 meter vertically, one above the other. They are released simultaneously to fall freely under gravity. After 2 seconds, the relative distance between them is dash அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இப்போ வந்து ரெண்டு ஆப்ஜெக்ட் இருக்கு, இங்க ஒரு ஆப்ஜெக்ட் இருக்கு. டிஸ்டன்ஸ் பிட்வீன் தம் எவ்வளவு இருக்குன்னா 9.8 இருக்கு. சரிங்களா, இப்போ ஃபர்ஸ்ட் ஆப்ஜெக்ட்டுக்கு செகண்ட் ஆப்ஜெக்ட் ரெண்டுமே இனிஷியல் வெலாசிட்டி 0ன்னு இருக்கு. ரெண்டுமே டிராப் பண்ணும்போது ரெண்டுத்துக்குமே ஆக்சலரேஷன் வந்து ஜின்னு வருது. ரெண்டுத்துக்குமே ஆக்சலரேஷன் ஜி வருது. அப்போ வந்து நம்ம ரிலேட்டிவ் ஆக்சலரேஷன் ஆஃப் ஒன் வித் ரெஸ்பெக்ட் செகண்ட் ஆப்ஜெக்ட் பார்த்தோம்னா ஜி மைனஸ் ஜின்னு 0 வந்துடும். அதே மாதிரி ரிலேட்டிவ் வெலாசிட்டியும் 0 வருது. அப்போ ரிலேட்டிவா ரெண்டுமே வந்து ஆக்சலரேஷனும் கிடையாது, இனிஷியல் வெலாசிட்டியும் கிடையாது. அதனால இந்த ரிலேட்டிவ் டிஸ்டன்ஸ் வந்து கான்ஸ்டன்டா இருக்கும். ஸோ தட் 9.8 மீட்டர்ன்றது கரெக்டான ஆன்சர். ஸோ ரிலேட்டிவ் மோஷன் கான்செப்ட் எடுக்கணும். ரிலேட்டிவ் ஆக்சலரேஷன் 0, ரிலேட்டிவ் டிஸ்பிளேஸ்மெண்ட் 0. அப்போ வந்து இப்படியே போயிட்டு இருக்கும். அப்படின்னா வேற மாதிரி எப்படி நினைக்கலாம்னா, இப்போ வந்து சப்போஸ் வந்து இந்த ஃபர்ஸ்ட் ஆப்ஜெக்ட் வந்து ஒரு 2 செகண்ட்ல ஒரு s டிஸ்டன்ஸ் மூவ் ஆயிருக்குன்னா செகண்ட் ஆப்ஜெக்டும் அந்த 2 செகண்ட்ல அதே s டிஸ்டன்ஸ் தான் மூவ் ஆயிருக்கும்.
அப்போ இனிஷியலாக வந்து ரெண்டுத்துக்குமே வந்து இனிஷியலாக வந்து இந்த டிஸ்டன்ஸ் வந்து 9.8 இருந்திருக்குன்னா அப்போ என்ன இருக்கும், ரெண்டுமே சேம் டிஸ்டன்ஸ் ட்ராவல் பண்ணுறதுனால டிஃபரன்ஸ் இன் டிஸ்டன்ஸ் கான்ஸ்டன்டாக இருக்கும். ஸோ 9.8 மீட்டர் அப்படின்னு நம்ம எடுத்துக்கணும். சரிங்களா? அடுத்த கொஸ்டின் பேர்லாம் பாருங்க. A particle A moves due north at 3 km per hour and another particle B moves due west 4 km per hour. The relative velocity of A with respect to B கேட்குறாங்க. The relative velocity of A with respect to B. சரிங்களா? அப்படின்னா A வந்து எந்த டைரக்ஷன்ல பாருங்க, A வந்து மூவ் ஆகிறது நார்த் டைரக்ஷன்ல, அது 3 km per hour. B moves வெஸ்ட் டைரக்ஷன், B வந்து மூவ் ஆகிறது வெஸ்ட் டைரக்ஷன்ல 4 km per hour. நம்ம கொஸ்டின் கேட்டது velocity of A with respect to B ன்னு கேட்டிருக்காங்க. velocity of A with respect to B. அப்போ velocity of A with respect to velocity of A minus velocity of B. இது எப்படி எழுதலாம், velocity of A பிளஸ்னு போட்டு மைனஸ் velocity of B இப்படின்னு ஆட் பண்ணிக்கலாம். அப்போ மைனஸ் velocity of B வந்து இந்த பக்கம் இருக்கும், மைனஸ் velocity of B. அப்போ VAவும் மைனஸ் VBயும் ஆட் பண்ணா இந்த டைரக்ஷன் இருக்கும், இதுதான் VA with respect to B. அப்போ இது எந்த டைரக்ஷன்ல இருக்கு சொல்லுங்க, ஈஸ்ட் நார்த் டைரக்ஷன்ல இருக்கு. ஸோ இந்த ஆங்கிள் வேணும்னா தீட்டா என்ன பண்ணணும்னா tan theta is equal to opposite by adjacent side. ஸோ VA by VB ன்னு போட்டீங்கன்னா நமக்கு 3/4ன்னு வருது. 3/4 வந்து 37 டிகிரி. அடுத்து இந்த ரிசல்டன்ட் வெலாசிட்டி பார்த்தீங்கன்னா இந்த VAவும் VBயும் பர்பண்டிகுலரா இருக்கிறதுனால ரிசல்டன்ட் வெலாசிட்டி equal to VA ஸ்கொயர் பிளஸ் VB ஸ்கொயர் போட்டு ரூட் எடுத்துணும். அப்போ 3 ஸ்கொயர் பிளஸ் 4 ஸ்கொயர் ரூட் எடுத்தோம்னா நமக்கு என்ன வருதுன்னா 5 வருது. அப்போ 5 km per hour. அடுத்து 37 டிகிரி ஈஸ்ட்ல இருந்து நார்த்து, ஈஸ்ட்ல இருந்து நார்த்து போகும்போது 37 டிகிரி இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது ஃபோர்த் கொஸ்டின் நமக்கு ஸோ 5 km per hour ஈஸ்ட்ல இருந்து நார்த்து 37 டிகிரி அப்படின்னு வருது. இது கரெக்டாக பார்த்துங்க, ஈஸ்ட் ஆஃப் நார்த்துன்னா 37 கரெக்டா இல்லை நார்த் ஆஃப் ஈஸ்டான்றது நீங்க பார்த்துக்கணும். ஈஸ்ட் ஆஃப் நார்த்து அது பார்த்துங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. A man standing on a road has to hold his umbrella at 30 degree with the vertical to keep the rain away. சரிங்களா? He throws the umbrella and starts running at 10 km per hour. He finds that raindrops are hitting his head vertically. What is the speed of the rain with respect to the ground அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. நல்ல கொஸ்டின் இது. இப்போ வந்து ஆக்சுவலா இனிஷியலா வந்து ரெயின் வந்து இந்த டைரக்ஷன்ல வந்துட்டு இருக்குப்பா, ஏன்னா அவங்க அம்ப்ரெல்லாவை இந்த டைரக்ஷன்ல தான் இப்படி பிடிச்சிருக்காங்க. சரிங்களா? அப்போ வந்து ஆங்கிள் எவ்வளவு பார்த்தீங்கன்னா 30 டிகிரி இப்படி வந்திருக்கு. புரியுதுங்களா? இது இப்போ வந்து இந்த ரெயின் வெலாசிட்டி இந்த டைரக்ஷன்ல தான் இருக்கு. இந்த ரெயின் வெலாசிட்டி ரெண்டு காம்பனண்டா ரிசால்வ் பண்ணலாம். ஒன்று வெர்டிகலா வந்து VR cos θ cos 30, ஹாரிசான்டலா எவ்வளவு வருது பார்த்தீங்கன்னா VR sin 30. கரெக்டுங்களா? இப்போ வந்து இவர் ரன் பண்ணும்போது வெலாசிட்டி ஆஃப் சைக்கிளிஸ்ட் ரன் பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா ரிசல்டன்ட் வெலாசிட்டி வெர்டிகலா இருக்கு. அப்படின்னா ரிசல்டன்ட் வெலாசிட்டி எலாங் எக்ஸ் டைரக்ஷன் வந்து ஜீரோவா இருக்கணும். அப்போ ரிலேட்டிவ் வெலாசிட்டி எலாங் எக்ஸ் டைரக்ஷன் வந்து ஜீரோவா இருக்குன்னா ரிலேட்டிவ் வெலாசிட்டி ஆஃப் தி ரெயின் இன் எந்த டைரக்ஷன் எக்ஸ் டைரக்ஷன் வித் ரெஸ்பெக்ட் டு மேன் வந்து ஈக்குவல் டு ஜீரோவா வரணும். அப்போ வெலாசிட்டி ஆஃப் ரெயின் இன் எக்ஸ் டைரக்ஷன் மைனஸ் வெலாசிட்டி ஆஃப் மேன் இஸ் ஈக்குவல் டு ஜீரோ வரணும். அப்போ வெலாசிட்டி ஆஃப் மேன் இஸ் ஈக்குவல் டு வெலாசிட்டி ஆஃப் ரெயின் எலாங் எக்ஸ் டைரக்ஷன். சரிங்களா? இப்போ வெலாசிட்டி ஆஃப் ரெயின் எலாங் எக்ஸ் டைரக்ஷன் தான் நமக்கு வேணும். சரி, இங்க பாருங்க, இவங்க வந்து ரன்னிங் வித் எவ்வளவு வெலாசிட்டி கேட்குறாங்க, 10 km per hour. அப்போ வெலாசிட்டி ஆஃப் மேன் வந்து 10 km per hour கொடுத்துட்டாங்க. நமக்கு வெலாசிட்டி ஆஃப் ரெயின் தான் வேணும். வெலாசிட்டி ஆஃப் ரெயின் எல்லாம் எக்ஸ் ஆக்சிஸ் எவ்வளோ, VR sin 30. அப்போ VR sin 30 போட்டுங்க. VR sin 30 போட்டுட்டீங்கன்னா அப்போ 10 is equal to VR into sin 30 வந்து 1/2. இந்த 2 இங்க வந்துருச்சுன்னா அப்போ VR equal to 10 into 2 வந்து 20. ஸோ 20 km per hour அப்படின்னு நமக்கு கிடைக்குது. அப்போ ரெயின் வந்து ஃபால்ஸ் வித் வெலாசிட்டி எவ்வளோ 20 km per hour வந்திருக்கு. அடுத்த கொஸ்டின் பாருங்க. A stationary man observes that rain falls vertically downward. When he starts running with a velocity of 12 km per hour, he observed that rain is falling at an angle of 60 degree with the vertical. What is the actual velocity of the rain அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இப்போ இந்த கொஸ்டின் ஈஸியான கொஸ்டின் பாருங்க. ரெயின் வந்து ஆக்சுவலா டவுன்வர்டு தான் வந்துட்டு இருக்கு. மேன் வந்து என்ன பண்றாருன்னா ரன் பண்றாரு. வெலாசிட்டி ஆஃப் மேன் இந்த டைரக்ஷன்ல இருக்கு. இந்த வெலாசிட்டி எவ்வளவு பார்த்தீங்கன்னா 12 கொடுத்துட்டாங்க, 12 km per hour. நமக்கு வெலாசிட்டி ஆஃப் ரெயின் வித் ரெஸ்பெக்ட் டு மேன் அப்படி பார்த்தீங்கன்னா வெலாசிட்டி ஆஃப் ரெயின் மைனஸ் வெலாசிட்டி ஆஃப் மேன் தானே வரும். அப்போ மைனஸ் வெலாசிட்டி ஆஃப் மேன் இந்த டைரக்ஷன்ல இருக்கு. இப்போ மேன் ரன் பண்ணும்போது ரிசல்டன்ட் வெலாசிட்டி ரெயின் இப்படி வர மாதிரி இருக்கு. இந்த ஆங்கிள் 60 டிகிரி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்போ இதுல இருந்து tan 60 is equal என்ன வரும் சொல்லுங்க, ஆப்போசிட் வந்து வெலாசிட்டி ஆஃப் மேன் பை அட்ஜசன்ட் வெலாசிட்டி ஆஃப் ரெயின் போட்டுக்கலாம். வெலாசிட்டி ஆஃப் மேன் தான் எவ்வளவு சொன்னாங்க பாருங்க, 12 km per hour சொன்னாங்க. இப்போ நமக்கு வெலாசிட்டி ஆஃப் ரெயின் தானே வேணும். அப்போ வெலாசிட்டி ஆஃப் ரெயின் ஈக்குவல் வெலாசிட்டி ஆஃப் மேன் வந்து 12 போட்டு டிவைட் பை tan 60. tan 60 வந்து √3. ஸோ 12/√3 போட்டுங்க. 12 வந்து 4 into 3 டிவைட் பை இது √3 போட்டுங்க. இந்த 3யும் √3 ஆன்சர் பண்ணா √3 இருக்கும். ஸோ தட் 4√3 கரெக்டான ஆன்சர். ஸோ 6th கொஸ்டினுக்கு தேர்ட் ஆப்ஷன் வந்து கரெக்டான ஆன்சர். அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம் பாருங்க. A boy is running on the plain road with velocity v along a hollow tube in his hand. The water is falling vertically downward with velocity u. சரிங்களா?
at what angle to the vertical he must incline the tube so that the water drops enter it without touching the sides அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ வந்து பாத்தீங்கன்னா நமக்கு இப்போ வெலாசிட்டி ஆஃப் தி பாய் வந்து வின்னு கொடுத்துருக்காங்க, வெலாசிட்டி ஆஃப் தி ரைன் வந்து யூன்னு கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலா வெலாசிட்டி ஆஃப் ரைன் யூ இந்த டைரக்ஷன்ல வருது. இப்போ மேன் வந்து இந்த பக்கம் ரன் பண்ற அப்படி பாய் வந்து நமக்கு வந்து வெலாசிட்டி ஆஃப் ரைன் வித் ரெஸ்பெக்ட் டு பாய் வேணும்னா வெலாசிட்டி ஆஃப் ரைன் மைனஸ் வெலாசிட்டி ஆஃப் பாய் போடணும். அப்போ வெலாசிட்டி ஆஃப் மைனஸ் வெலாசிட்டி ஆஃப் பாய் இந்த பக்கம் எடுத்துக்கலாம், மைனஸ் வெலாசிட்டி ஆஃப் பாய் தட் இஸ் கிவன் வின்னு கொடுத்துட்டாங்க. இப்போ வந்து இந்த டைரக்ஷன்ல தான் ரைன் வரும். வேற வெலாசிட்டி ஆஃப் பாய் வித் ரெஸ்பெக்ட் டு அதான் ரைன் வித் ரெஸ்பெக்ட் டு பாய் இந்த டைரக்ஷன்ல தானே வெலாசிட்டி ரைன் விழும், ரைன் வித் ரெஸ்பெக்ட் பாய். அப்போ வந்து அந்த டியூப் வந்து இந்த டைரக்ஷன் இப்படி பிடிக்கணும், இந்த டைரக்ஷன் இப்படி பிடிக்கணும் பை மேக்கிங் ஆங்கிள் தீட்டா. இந்த ஆங்கிள் தான் இந்த தீட்டா. இப்போ வந்து நம்ம என்ன பண்ணலாம், tan theta equal to என்ன பண்ணோம், ஆப்போசிட் பை adjacent side, ஆப்போசிட் வந்து v, adjacent side u. அப்போ tan theta equal to v by u. ஸோ theta equal to tan inverse of v by u. அப்போ இவர் வந்து அந்த டியூப் வந்து theta equal to tan inverse of v by u ஆங்கிள் பிடிச்சாருன்னா வந்து என்ன ஆகும்னா ரைன் வந்து வித்தவுட் டச்சிங் தி வால்ஸ் வந்து ரைன் வந்து விழும் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். சரிங்களா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. The speed of boat is 5 km/h in still water. It crosses a river of width 1 km along the shortest possible path in 15 minutes. Then velocity of the river will be அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. சரிங்களா? அப்ப என்ன பண்ணலாம்னா நல்லா பாருங்க. இப்போ இதுதான் வந்து ரிவர்னு எடுத்துங்க. ஷார்டஸ்ட் இப்போ வெலாசிட்டி ஆஃப் ரிவர் இந்த டைரக்ஷன்ல இருக்கும். அப்போ மேன் வந்து இந்த டைரக்ஷன்ல இப்படி ஸ்விம் பண்ணணும், இப்படி வெலாசிட்டி ஆஃப் மேன். அப்போதான் ரிசல்டன்ட் வெலாசிட்டி இப்படி பர்பெண்டிகுலர் டு ரிவர்னு வரும். அப்பதான் வந்து ஷார்டஸ்ட் பாத்துல இவர் போக முடியும். அதாவது ஏ டு பி தான் ரிசல்டன்ட் வெலாசிட்டி வந்து ஷார்டஸ்ட் பாத்துல இப்படி போயிடலாம். இப்போ இங்க பாருங்க இந்த டிஸ்டன்ஸ் வந்து 1 km, டைம் டேக்கன் 15 minutes. 15 minutes 1/4 hour. ஸோ இது எவ்வளவு வருது பாருங்க, இந்த டைரக்ஷன்ல அதாவது வெலாசிட்டி ஏபி டைரக்ஷன் வெலாசிட்டி வந்து 4 km/h வருது. கரெக்டுங்களா? 4 km/h வருது. அதே வந்து வெலாசிட்டி ஆஃப் மேன் எவ்வளவு கொடுத்தாங்க, 5 km/h கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த டைரக்ஷன் இந்த பாயிண்ட் சி எடுத்துட்டா சி டு பி தான் வெலாசிட்டி ஆஃப் ரிவர். இப்போ நம்ம சி டு பி டைரக்ஷன்ல தானே வெலாசிட்டி ஆஃப் ரிவர் இருக்கு, இது கண்டுபிடிக்கணும். அப்படி கண்டுபிடிக்கணும், இது ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் மாதிரி எடுத்துட்டீங்கன்னா ஹைபோடெனஸ் வந்து 5 ஸ்கொயர், அட்ஜசன்ட் வந்து 4 ஸ்கொயர், ஆப்போசிட் தான் விஆர் ஸ்கொயர் அப்படின்னு போட்டு சால்வ் பண்ணா விஆர் இஸ் ஈக்குவல் என்ன வரும் பார்த்தீங்கன்னா 3 km/h அப்படின்னு கிடைச்சிரும். ஏன்னா அட்ஜசன்ட் சைடு பாருங்க 4 km/h, ஹைபோடெனஸ் 5 km/h. அப்போ ரிவர் வெலாசிட்டி ஆப்போசிட் டைரக்ஷன்ல இருக்கு, எலாங் தி பேங்க் ஆஃப் தி ரிவர் இருக்கு. ஸோ ஆன்சர் வந்து நமக்கு 3 km/h அப்படின்னு கிடைக்குது. சரிங்களா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. A ship X moves due north with a speed v. Observes that another ship Y is moving due west with the same speed v. The actual velocity of Y is dash அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரி, இப்போ ஆக்சுவலா வந்து நமக்கு வந்து இந்த சம் வந்து பண்ணலாம் பாருங்க. இப்போ வந்து ஷிப் ஏ வந்து மூவ்ஸ் எந்த டைரக்ஷன்ல டியூ நார்த்னு சொல்லியிருக்காங்க. அப்போ வந்து எக்ஸுக்கு வந்து ஸ்பீட் எந்த டைரக்ஷன்ல இருக்குன்னா நார்த் டைரக்ஷன்ல இருக்கிறதுனால அதை வி இன்ட்டு நம்ம ஜேன்னு எடுத்துக்கலாம், வி இன்ட்டு ஜேன்னு எடுத்துக்கலாம். புரியுதுங்களா? அனதர் ஷிப் ஒய் மூவ்ஸ் அலாங் தி டியூ வெஸ்ட் இந்த சேம் ஸ்பீட் வி. அது வந்து என்ன சொல்றோம், அதாவது அப்சர்வ்ஸ் சொல்லியிருக்காங்க. அப்சர்வ்ஸ் தட் அனதர் ஷிப் ஒய் இஸ் மூவிங் அப்படின்னா வெலாசிட்டி ஆஃப் ஒய் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ் வந்து மைனஸ் வி ஐன்னு போட்டுக்கணும், வெஸ்ட் டைரக்ஷன் மைனஸ் வின்னு போட்டுக்கலாம். புரியுதுங்களா உங்களுக்கு? இப்போ வந்து நம்ம என்ன பண்ணோம், ஆக்சுவல் வெலாசிட்டி ஆஃப் ஒய் வேணும், ஆக்சுவல் வெலாசிட்டி ஆஃப் ஒய் வேணும். அப்படின்னா வந்து நல்லா கவனிங்க. இப்போ நார்த் டைரக்ஷன்ல வந்து இந்த டைரக்ஷன்ல தான் விஎக்ஸ் இருக்கு, விஎக்ஸ் இந்த டைரக்ஷன்ல இருக்கு. நமக்கு வெலாசிட்டி ஆஃப் என்னது சொல்லுங்க, இந்த ஷிப் ஒய் மூவ் ஆகுறது வெஸ்ட் டைரக்ஷன்ல இருக்கிற மாதிரி இருக்கு இல்லைங்களா? அப்படின்னா வந்து நல்லா கவனிக்கணும். அப்போ ஒய் டைரக்ஷன்ல வெலாசிட்டி ஒன்று இருந்திருக்கணும். சரி, இருந்தாலும் நம்ம என்ன பண்ணலாம், வெலாசிட்டி ஆஃப் ஒய் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸுக்கு வந்து என்ன ஃபார்முலா போடலாம்னா வெலாசிட்டி ஆஃப் ஒய் மைனஸ் வெலாசிட்டி ஆஃப் எக்ஸ்ன்னு எழுதிக்கலாமா? அப்போ வெலாசிட்டி ஆஃப் ஒய் எந்த பக்கம் இருக்கு பாருங்க, மைனஸ் விஐ. வெலாசிட்டி ஆஃப் எக்ஸ் என்னது விஜே அப்படின்னு போட்டோம்னா இது சாரி, இங்க வந்து ஒரு தப்பு பண்ணிட்டோம். வெலாசிட்டி ஆஃப் ஒய் இல்ல, வெலாசிட்டி ஆஃப் ஒய் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ் தான் இது. வெலாசிட்டி ஆஃப் ஒய் வித் ரெஸ்பெக்ட் தான் ஸ்பீட் இன் தி எக்ஸ் டைரக்ஷன் சொல்லியிருக்காங்க. கன்ஃபியூஸ் ஆக வேண்டாம், இன்னொரு முறை நான் கிளியரா சொல்லிடுறேன் பாருங்க. இது இந்த டயக்ராம இன்னொரு முறை நான் சொல்றேன், கரெக்டா கேட்டுங்க. இப்போ வந்து கொஸ்டின்ல என்ன சொல்லியிருக்காங்க பாத்தீங்கன்னா வந்து எக்ஸுக்கு வெலாசிட்டி தான் வந்து என்ன சொல்லியிருக்காங்க, எக்ஸுக்கு வெலாசிட்டி தான் வந்து விஜே, ஒய் வித் ரெஸ்பெக்ட் எக்ஸ் தான் வெஸ்ட் டைரக்ஷன். அப்போ வெலாசிட்டி ஆஃப் ஒய் வித் ரெஸ்பெக்ட் எக்ஸ் தான் மைனஸ் விஐன்னு கொடுத்துருக்காங்க. நமக்கு வெலாசிட்டி ஆஃப் ஒய் கேட்டிருக்காங்க. ஃபார்முலா என்னது, வெலாசிட்டி ஆஃப் ஒய் வித் ரெஸ்பெக்ட் எக்ஸ் ஈக்குவல் டு வெலாசிட்டி ஆஃப் ஒய் மைனஸ் வெலாசிட்டி ஆஃப் எக்ஸ். இப்போ வெலாசிட்டி ஆஃப் ஒய் வித் ரெஸ்பெக்ட் எக்ஸ் தான் மைனஸ் விஐன்னு இருக்கு. வெலாசிட்டி ஆஃப் ஒய் தான் நமக்கு வேணும், மைனஸ் போட்டு இங்க வெலாசிட்டி ஆஃப் எக்ஸ் வந்து வி இன்ட்டு ஜே, விஜே
ஏன்னா எக்ஸ் வந்து நார்த் டைரக்ஷன் போகுது. இப்போ வெலாசிட்டி ஆஃப் ஒய் இஸ் ஈக்குவல் என்ன பண்ணணும் பாருங்க, இந்த விஜே இந்த பக்கம் வந்துடும். ஸோ மைனஸ் விஐ பிளஸ் விஜேன்னு வருது. கரெக்டுங்களா? பிளஸ் விஜேன்னு வருது. அப்போ மைனஸ் அதான் வெஸ்ட் மைனஸ் ஐன்றது வெஸ்ட் டைரக்ஷன், ஜே பிளஸ் ஜேன்றது நார்த் டைரக்ஷன். அப்போ வந்து வெஸ்ட் நார்த்ல நார்த் வெஸ்ட்ல இது மூவ் ஆகணும். அப்போ நார்த் வெஸ்ட்ல மூவ் ஆகிற ஒரே ஒரு ஆப்ஷன் பி ஆப்ஷன் தான், நார்த் வெஸ்ட்ல. ஏன்னா இது மைனஸ் ஐன்றது வெஸ்ட்ல இருக்கணும், ஜேன்றது நார்த்ல இருக்கணும். அப்போ ஒய்க்கு வந்து நார்த் வெஸ்ட்ல வரணும். அடுத்து ரிசல்டன்ட் வெலாசிட்டி வேணும்னா என்ன பண்ணணும், ரிசல்டன்ட் வெலாசிட்டிக்கு வேணும்னா ஒய் டைரக்ஷன், ஒய்க்கு வந்து ரெண்டுமே பர்பெண்டிகுலர் ஆகுதுனால ஸ்கொயர் பண்ணி ஆட் பண்ணிருங்க, வி ஸ்கொயர் பிளஸ் வி ஸ்கொயர், ஸோ தட் வி ரூட் 2. ஆன்சர் வி ரூட் 2ன்னு வருது. நெக்ஸ்ட் கொஸ்டின் போயிடலாமா? A river is flowing from west to east at a speed of 8 meters per minute. A man on the south bank of the river, capable of swimming at 20 meters per minute in still water, wants to swim across the river in the shortest time. He should swim in the direction. அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஒன்றும் இல்லை உங்களுக்கு, அதாவது ஷார்டஸ்ட் டைம்ல போனோம்னா நீங்க என்ன பண்றீங்கன்னா, இப்போ வந்து சவுத் பேங்க்ல இருக்காரு இல்லைங்களா, டைரக்டா நார்த் பேங்க் இப்படி வந்து ஸ்விம் பண்ணிடணும். இந்த டைரக்ஷன்ல ஸ்விம் பண்ணாதான் ஷார்டஸ்ட் டைம்ல போக முடியும். ஒருவேளை சம் இன்க்ளைண்டா நீங்க ஸ்விம் பண்றீங்க வச்சுக்கோங்க, இன்க்ளைண்டா இப்படி ஸ்விம் பண்றீங்க, வெலாசிட்டினா வந்து உங்களுக்கு என்ன ஆகுதுன்னா ஒரு காம்பனண்ட் தான் பர்பெண்டிகுலர் டு ரிவர், அதாவது ஸ்விம்மிங் கிராஸ் பண்ற டைரக்ஷன் ஒரு காம்பனண்ட் இருக்கும், வி காஸ்டான்னு இருக்கும். இந்த வித் டின்னு எடுத்தீங்கன்னா டைம் டேக்கனுக்கு வந்து வித் டிவைட் பை வெலாசிட்டி பர்பெண்டிகுலர் டு ரிவர் வந்து வி காஸ்டா வருது. இந்த டினாமினேட்டர் அதிகமா இருந்தாதான் டைம் கம்மியா இருக்கும். அப்போ டினாமினேட்டர் அதிகமா காஸ்ட் அதிகமா இருக்கணும். அப்போ காஸ்ட் அதிகமா இருக்கணும்னா காஸ்ட் மேக்ஸிமம் வேல்யூ 1, ஸோ θ = 0 டிகிரி வரணும். அப்போ இந்த θ 0னா அப்படியே இந்த வி வந்து பர்பெண்டிகுலர் டு ரிவர் ஃப்ளோ, பர்பெண்டிகுலர் டு ரிவர் ஃப்ளோன்றது டியூ நார்த் வரும். அப்போ நார்த் டைரக்ஷன் டைரக்டா ஸ்விம் பண்ணா வந்து என்ன ஆகுதுன்னா ஷார்டஸ்ட் டைம்ல போயிடலாம். ஆனா இந்த ஷார்டஸ்ட் டைம்ல போகும்போது இந்த ரிவர் வெலாசிட்டி இப்படி இருக்கிறதுனால ரிசல்டன்ட் வெலாசிட்டி இப்படி இருக்குமே தவிர, ஆனா ஷார்டஸ்ட் டைம்ல ஸ்விம் பண்ணிடலாம். இந்த பாத் வந்து கொஞ்சம் அதிகமான பாத்தா இருந்திருக்கும். ஸோ ஷார்டஸ்ட் டைம்ல ஸ்விம் பண்ணனா அப்படியே டைரக்டா பர்பெண்டிகுலர் டு ரிவர் ஃப்ளோ ஸ்விம் பண்ணிடணும். Next question. The rowing speed of a man relative to water is 5 km/h and the speed of water flow is 3 km/h. At what angle to the river flow should he head if he wants to reach a point on the other bank directly opposite to starting point? அப்படின்னு கொஸ்டின் வந்திருக்கு. இப்போ இந்த கொஸ்டின் பாருங்க, நல்ல கொஸ்டின். இது வந்து ரிவர் இப்படி இருக்கு. இப்போ வந்து இங்க பாயிண்ட் ஏ, இது பாயிண்ட் பின்னு வச்சுங்க. எக்ஸாக்டா ஏல இருந்து பிக்கு போயிடணும். ஆனா ரிவர் வெலாசிட்டி இந்த டைரக்ஷன்ல இருக்கு. இப்போ மேன் வந்து இந்த பக்கம் இப்படி ஸ்விம் பண்ற மாதிரி அஸ்யூம் பண்ணிக்கலாம், வெலாசிட்டி ஆஃப் மேன். இப்போ வெலாசிட்டி ஆஃப் மேன், வெலாசிட்டி ஆஃப் ரிவர் ரெண்டுமே ரிசல்டன்ட் வெலாசிட்டி ஏ டு பி இப்படி வந்துடும் இல்லைங்களா. அப்போ மேன் வந்து கொஞ்சம் மேக்கிங் ஆங்கிள் தீட்டா வித் பர்பெண்டிகுலர் டு ரிவர் இப்படி ஸ்விம் பண்ணாடுறோம்னா, அப்போ ரிசல்டன்ட் வெலாசிட்டி ஆஃப் மேன் அண்ட் ரிவர் சேர்ந்து பர்பெண்டிகுலர் ரிவர் ஷார்டஸ்ட் பாத்துல அப்படியே ஆப்போசிட் பாயிண்ட் போக முடியும். சரி, இந்த பாயிண்ட் சி எடுத்துட்டீங்கன்னா சி டு பி டைரக்ஷன்ல வெலாசிட்டி ஆஃப் ரைன் இருக்கு, வெலாசிட்டி ஆஃப் ரிவர் இருக்கு. வெலாசிட்டி ஆஃப் ரிவர் வந்து எவ்வளவு கொடுத்துருக்காங்க பாருங்க, 3. வெலாசிட்டி ஆஃப் மேன் 5 கொடுத்துருக்காங்க. அப்போ இது 3ன்னு எடுத்துங்க, வெலாசிட்டி ஆஃப் மேன் 5ன்னு எடுத்துங்க. இப்போ நமக்கு என்ன வேணும்னா பார்த்தா இந்த ஆங்கிள் தானே வேணும். அப்போ sin θ = ஆப்போசிட் பை அட்ஜசன்ட் சைடு போடுங்க. ஆப்போசிட் 3 sin θ = ஆப்போசிட் பை ஹைபோடெனஸ், ஆப்போசிட் பை ஹைபோடெனஸ். ஆப்போசிட் வந்து 3 போட்டு ஹைபோடெனஸ் 5 போட்டுங்க. sin θ = 3/5 னா θ = 37 டிகிரி வரும். சரிங்களா? இப்போ இந்த ஆங்கிள் ஒரு 90 டிகிரி தானே, இது ரெண்டுத்தையும் கூட்டிக்கிங்க மொத்த ஆங்கிளுக்கு 90 + θ. அப்போ மொத்த ஆங்கிள் கேட்டாங்க இல்லைங்களா, ஆங்கிள் மொத்தமா வரும்போது வித் ரெஸ்பெக்ட் டு ரிவர் ஃப்ளோ வேணும் போது 90 + 37 போட்டோம்னா 127. ஸோ 127ன்றது கரெக்டான ஆன்சர். அடுத்த கொஸ்டின் பார்க்கலாமா? A man wants to reach point B on the opposite bank of a river flowing at a speed as shown in the figure. With what minimum speed and in which direction should the man swim related to water so that he can reach the point B அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? அப்போ என்ன பண்ணலாம்னா, நம்ம வந்து இப்போ இந்த பக்கம் மேன் வந்து இப்படி ஸ்விம் பண்றாருன்னு வச்சுக்கலாம். மேன் இப்படி ஸ்விம் பண்றதை எடுத்துக்கலாம். வித் வெலாசிட்டி வந்து நம்ம வின்னு எடுத்துக்கலாம், வெலாசிட்டி வந்து வின்னு எடுத்துக்கலாம். கரெக்டுங்களா? இந்த டைரக்ஷன்ல வந்து ரிவர் வெலாசிட்டி யூ இருக்கு. புரிஞ்சுக்கிங்க. இது வந்து ஆங்கிள் தீட்டா இருக்கு. இப்போ இந்த வெலாசிட்டி ஆஃப் மேனை ரெண்டு காம்பனண்ட் ரிசால்வ் பண்ணலாம். ஒரு காம்பனண்ட் வந்து என்ன பண்ணலாம்னா, நல்லா கவனிங்க, இந்த காம்பனண்ட் வந்து என்ன பண்ணலாம் பாருங்க, வி சைன் தீட்டான்னு எடுத்துக்கலாமா. இந்த காம்பனண்ட் வி சைன் தீட்டான்னு எடுத்துக்கலாம். அப்போ இந்த காம்பனண்ட் என்ன வரும்னு சொல்லுங்க நமக்கு, இந்த காம்பனண்ட் வி காஸ் தீட்டா அப்படின்னு நமக்கு வருது, வி காஸ்டான்னு வருது. சரிங்களா? இப்போ வந்து பாத்தீங்கன்னா இந்த எக்ஸ் டைரக்ஷன்ல ரிசல்டன்ட் வெலாசிட்டி u மைனஸ் வி சைன் தீட்டான்னு வருது. ஒய் டைரக்ஷன்ல ரிசல்டன்ட் வெலாசிட்டி வி காஸ்டா வருது. கரெக்டுங்களா? இப்போ நமக்கு மொத்தத்துக்கு ரிசல்டன்ட் வெலாசிட்டி இந்த டைரக்ஷன்ல இருக்கணும், இந்த ஆங்கிள் 45 டிகிரியா இருக்கணும். அப்போ tan θ = ஆப்போசிட் பை அட்ஜசன்ட் சைடு. ஸோ u மைனஸ் வி சைன் தீட்டா டிவைட் பை வி காஸ் தீட்டா அப்படின்னு போட்டுக்கலாமா?
இந்த tan theta வந்து theta 45 டிகிரினால tan theta வந்து 1 ன்னு வந்துரும். இது 1 ன்னு வரதுனால அப்ப u minus v sin theta is equal to v cos theta ன்னு வருதுங்களா? இப்போ இதுல இருந்து என்ன பண்ணலாம்? v ஒரு சைடுல v sin theta அந்த பக்கம் கொண்டு போயிருங்க. so e is equal to v into sin theta plus cos theta ன்னு வந்துருது. கரெக்ட்டுங்களா? இப்படி வந்துருச்சுன்னா அப்போ வந்து நம்ம என்ன பண்ணணும்? நமக்கு என்ன வேணும்? v தானே வேணும். அப்போ v தான் வேணும்னா என்ன பண்ணலாம்? v is equal to u by sin theta plus cos theta அப்படி வந்துரும். sin theta plus cos theta ன்னு வந்துரும். இப்போ இது என்ன பண்ணலாம்னா வந்து இந்த மாதிரி இருக்கிறத வந்து v is equal to u divided by இங்க வந்து சும்மா நம்ம ரெண்டு பக்கமும் இங்க √2ல மல்டிப்ளை பண்ணி √2ல டிவைட் பண்ண மாதிரி அச்சீவ் பண்ணிக்கங்க. √2ல மல்டிப்ளை பண்ணி √2ல டிவைட் பண்ணுங்க. 1/√2 இங்க 1/√2ன்னு போட்டுங்க. அப்படி போட்டீங்கன்னா இந்த √2 அப்படியே இருக்கும். இங்க 1/√2 வந்து cos 45 போட்டுக்கங்க. இங்க 1/√2 sin 45 போட்டீங்கன்னா sin a cos b plus cos a sin b ஃபார்முலா வந்துரும். அப்ப sin theta plus 45 டிகிரி அப்படின்னு நமக்கு வந்துரும். புரியுதுங்களா? இப்ப v வந்து மினிமமா இருக்கணும்னா இந்த v வந்து மினிமமா இருக்கணும்னா இந்த வேல்யூ வந்து மேக்ஸிமமா இருக்கும். இந்த வேல்யூ மேக்ஸிமம் இருக்கும். சைன் ஆஃப் ஆங்கிள் வந்து மேக்ஸிமம் வந்து 1. அப்ப இதுக்கு 1 ன்னு போட்டீங்கன்னா அப்ப v க்கு என்ன வரும்னு சொல்லுங்க நமக்கு ஆன்சர். v minimum is equal to u by √2. அப்ப u by √2 ன்னு நமக்கு ஆன்சர் கிடைக்குது. புரியுதுங்களா? சோ அப்ப u by √2. அப்ப u by √2 இருக்கிற ஆப்ஷன் எத்தனை ஆப்ஷன் பாருங்க. நமக்கு எந்த ஆப்ஷன் வருது? ரெண்டு ஆப்ஷன் இருக்கு. ஆனா ரெண்டு ஆப்ஷன்ல எந்த பக்கம் போறாரு? இது வந்து நார்த், இது வந்து வெஸ்ட் தானே எடுத்திருக்கும். அப்போ நார்த் வெஸ்ட்ல தானே போகணும். நார்த் வெஸ்ட்ல போகணும். அப்போ நார்த் வெஸ்ட்ன்றது கரெக்டான ஆன்சர். அப்போ நார்த் வெஸ்ட் இஸ் தி கரெக்டான ஆன்சரா நமக்கு கிடைக்குது. அடுத்த கொஸ்டின் போலாம் பாருங்க. Two trains each are 50 meter long moving parallel towards each other at a speed of 10 and 15 meter per second respectively. சரிங்களா? at what time will they pass each other அப்படின்னா ஆப்போசிட் டைரக்ஷன்ல மூவ் ஆயிட்டு இருக்கு. அப்படி தானே? அப்போ ரிலேட்டிவ் வெலாசிட்டி ஆஃப் ஃபர்ஸ்ட் ட்ரெயின் வித் ரெஸ்பெக்ட் டு செகண்ட் ட்ரெயின் அப்படி போட்டீங்கன்னா 10 மைனஸ் ஆஃப் மைனஸ் 10 போடணும். ரெண்டுமே ஆப்போசிட்ல போறதுல 10 மைனஸ் 15. ஒரு ட்ரெயினுக்கு வெலாசிட்டி 10, இன்னொரு ட்ரெயினுக்கு வெலாசிட்டி 15. ஸோ தட் ஆன்சர் இது வந்து velocity of train with respect to one with respect to another வந்து 25 மீட்டர் per second வந்திருக்கு. அடுத்து அதே மாதிரி ரெண்டு ட்ரெயின் இருக்கு. இது ஒரு ட்ரெயின், இது இன்னொரு ட்ரெயின் இப்படி இருக்கு. இந்த ட்ரெயினுக்கு லெங்த் எல், இந்த ட்ரெயினுக்கு லெங்த் எல்னா ஒரு ட்ரெயின் ரெஸ்ட்ல வச்சுட்டோம்னா இன்னொரு ட்ரெயின் இப்படி வரணும் வச்சுங்க. அதாவது இந்த ட்ரெயின் ஏ எண்ட் இங்க இருக்கு, பி இருக்கு. இந்த ஃபர்ஸ்ட் ட்ரெயின் வந்து செகண்ட் கிராஸ் பண்ணணும்னா அந்த ஃபர்ஸ்ட் ட்ரெயினோட ஏ வந்து இந்த பாயிண்ட்ல இருந்து இங்க வந்திருக்கணும். அப்போ 2l டிஸ்டன்ஸ் மூவ் ஆயிருக்கணும். 2l டிஸ்டன்ஸ் மூவ் ஆயிருக்கணும். அப்போ டைமுக்கு என்ன ஃபார்முலா? டிஸ்டன்ஸ் பை வெலாசிட்டி, ரிலேட்டிவ் வெலாசிட்டி. டிஸ்டன்ஸ் வந்து 2 × 50, வெலாசிட்டி வந்து 25. 2 × 50 by 25 என்ன வரும் சொல்லுங்க? 25 52 கேன்சல் ஆயிட்டு 4 செகண்ட். ஸோ ஆன்சர் வந்து நமக்கு 4 செகண்ட் அப்படின்னு கிடைக்குது இந்த கொஸ்டினுக்கு. சரிங்களாப்பா? அடுத்த கொஸ்டின் பாருங்க. அடுத்த கொஸ்டின் வந்து a man is 25 meter behind a bus when bus starts accelerating at 2 meter per second square and the man starts moving with the constant velocity of 10 meter per second. டைம் டேக்கன் பை ஹிம் டு போர்ட் தி பஸ் இஸ் டேஷ் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இது ஒரு நல்ல கொஸ்டின். இப்போ வந்து இங்க பஸ் இருக்கு, இப்போ மேன் வந்து இங்க இருக்கா. அப்படி இந்த டிஸ்டன்ஸ் எவ்வளவு பாத்தீங்கன்னா இவங்க வந்து 25 மீட்டர்னு சொல்லியிருக்காங்க. இப்போ பஸ் கான்ஸ்டன்ட் ஆக்சலரேஷன்ல போயிட்டு இருக்கு. இப்போ மேன் வந்து கான்ஸ்டன்ட் வெலாசிட்டில ரன் பண்றாரு. அப்போ வந்து இந்த மேன் வந்து அப்படியே வந்து இந்த பஸ் இங்க பிடிச்சிடணும், இப்படி பிடிச்சிடணும் இங்க. அப்படிதானே? அப்படின்னா பஸ் எக்ஸ் டிஸ்டன்ஸ் மூவ் ஆயிருக்கு. அப்போ வந்து மேன் பிடிச்சிடறாரு. அப்போ மேன் எவ்வளவு டிஸ்டன்ஸ் மூவ் ஆயிருக்காரு? x plus 25 அப்படின்னு வந்திருக்கு. புரியுதுங்களா? x plus 25 அப்படின்னு வந்திருக்கு. இது வரைக்கும் உங்களுக்கு புரிஞ்சிருக்கு. இப்போ என்ன பண்ணலாம்னா இப்போ மேன் மூவ் ஆகிறது டிஸ்டன்ஸ் வந்து x plus 25 வந்திருக்கு. அதே வந்து இந்த பஸ் மூவ் ஆகிறது வந்து எவ்வளவு x டிஸ்டன்ஸ் இருக்கு. ரெண்டு பேருமே சேம் டைம்ல தான் மூவ் ஆயிருக்காங்க. ரெண்டு பேரும் சேம் டைம்ல மூவ் ஆயிருக்காங்க அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாங்களா? சரி. இப்போ வந்து நம்ம என்ன பண்ணலாம்னா அப்போ இப்போ வந்து இது எக்ஸ்ன்றது பாத்தீங்கன்னா டிஸ்பிளேஸ்மெண்ட் ஆஃப் தி என்ன வரும்னு சொல்லுங்க? எக்ஸ்ன்றது டிஸ்பிளேஸ்மெண்ட் ஆஃப் தி பஸ். அப்போ எக்ஸ் அந்த டிஸ்பிளேஸ்மெண்ட் ஆஃப் பஸ்னா மேன் டிஸ்பிளேஸ்மெண்ட் இருக்குல்ல, மேன் டிஸ்பிளேஸ்மெண்ட் ஆஃப் மேன் இஸ் ஈக்குவல் டு டிஸ்பிளேஸ்மெண்ட் ஆஃப் பஸ் பிளஸ் 25 போட்டுங்க. டிஸ்பிளேஸ்மெண்ட் ஆஃப் மேனுக்கு என்னது? வெலாசிட்டி இன்டு டைம். சரிங்களா? கான்ஸ்டன்ட் வெலாசிட்டி போறா. டிஸ்பிளேஸ்மெண்ட் ஆஃப் பஸ் என்னது? இனிஷியல் வெலாசிட்டி 0 தானே பஸ்ஸுக்கு. இனிஷியல் வெலாசிட்டி 0. அப்போ ஆக்சலரேஷன் போறதுனா ½ a t² போட்டுட்டு இது பிளஸ் 25 போட்டுருங்க. இப்போ v எவ்வளவு கொடுத்திருக்காங்க? வெலாசிட்டி ஆஃப் மேன் வந்து இங்க பாருங்க 10 கொடுத்திருக்காங்க. வெலாசிட்டி ஆஃப் ஆக்சலரேஷன் ஆஃப் பஸ் வந்து 2 கொடுத்திருக்காங்க. அப்போ வந்து இங்க 10 × t போட்டுட்டு பிளஸ் ½ × a வந்து 2 போட்டு இங்க t² போட்டுருங்க, பிளஸ் 25 போட்டுங்க. இங்க ஈக்குவல்னு போடணும். சரிங்களா? இப்போ இந்த 2 கேன்சல் பண்ணிடலாம். அப்போ இங்க 10t இருக்கு, இங்க என்ன இருக்கு? t² இருக்கு, இங்க வந்து 25 இருக்கு. புரியுதுங்களா? அப்போ t² மைனஸ் 10t இந்த பிளஸ் 25 இஸ் ஈக்குவல் டு 0 அப்படின்னு வந்திருக்கு.
அப்படி தானே பாது. ஸோ இதை சால்வ் பண்ணால் நமக்கு என்ன வரும்? t minus 5 whole square is equal to 0ன்னு கிடைக்குமா? அப்போ t is equal to 5 செகண்ட். ஸோ t equal to 5 செகண்ட், 5 செகண்ட்ல கேட்ச் பண்ணிடலாம் பஸ்ஸை. அடுத்து வந்து என்ன பண்ணலாம்னா நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாம். A ball is dropped from the top of a building 100 meter high. At the same instant, another ball is thrown upward with a velocity of 40 meter per second from the bottom of the building. The two balls will meet after what time அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதாவது இது ஒரு கொஸ்டின் பாருங்க. இப்போ இது வந்து ஒரு பில்டிங்னு எடுத்துக்கலாம். சரிங்களா? இது ஒரு பில்டிங். ஒரு டாப் ஆஃப் தி பில்டிங்ல இருந்து ஒரு ஆப்ஜெக்டை டிராப் பண்ற இனிஷியல் வெலாசிட்டி 0ல. இது வந்து 100 மீட்டர் டிஸ்டன்ஸ் அப்படின்னு வச்சுக்கோங்க. 100 மீட்டர், ஹைட் வந்து 100 மீட்டர். இப்போ இந்த பால் இங்கே வந்துட்டு இருக்கு. இன்னொரு பால் இங்கிருந்து யூ ஸ்பீட்ல ப்ரொஜெக்ட் பண்றோம். அது 40 மீட்டர் பர் செகண்ட்ல வச்சுங்க. இப்படி பண்ணும்போது இது ரெண்டுமே ஒரு பர்டிகுலர் பாயிண்ட்ல மீட் ஆகுது. அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஆப்ஜெக்ட் வந்து எக்ஸ் டிஸ்டன்ஸ் மூவ் ஆன மாதிரி அஸ்யூம் பண்ணா, செகண்ட் ஆப்ஜெக்ட் வந்து ஹச் மைனஸ் எக்ஸ் டிஸ்டன்ஸ் மூவ் ஆயிருக்கும். ரெண்டுத்துக்குமே சேம் டைம் எடுத்திருக்கும். அப்படின்னு எடுத்துக்கலாமா? சரி, இப்போ ஃபர்ஸ்ட் ஆப்ஜெக்ட் எக்ஸ் டிஸ்டன்ஸ் மூவ் ஆயிருக்கு. அதுக்கு யூடி பிளஸ் ஆஃப் ஏ டி ஸ்கொயர், யூ வந்து 0, அதனால ஆப்ஜெக்ட் ஸ்கொயர் போட்டுருங்க. செகண்ட் ஆப்ஜெக்ட்டுக்கு என்ன பண்ணலாம்? h மைனஸ் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு என்ன பண்ணலாம்னா யூடி மைனஸ் ஆஃப் ஏ டி ஸ்கொயர், அப்போ டைரக்ஷன்ல போறதுனால யூடி மைனஸ் ஆஃப் ஜிடி ஸ்கொயர் போட்டுடலாம். இந்த ஆஃப் ஜிடி ஸ்கொயர் தான் இங்க எக்ஸ்னு இருக்கு இல்லையா? அப்போ இந்த ஆஃப் ஜிடி ஸ்கொயர் தான் எக்ஸ்னு எடுத்தா இந்த ஆஃப் ஜிடி ஸ்கொயர் இந்த எக்ஸ் கேன்சல் ஆயிரும். ஸோ தட் h இஸ் ஈக்குவல் யூடின்னு வருதா? இதுல இருந்து நமக்கு டி தானே கேட்டாங்க. டி ஈக்குவல் h பை யூ. ஹச் வந்து எவ்வளவு கொடுத்தாங்க? 100, யூ எவ்வளவு கொடுத்தாங்க? 40. ஸோ கேன்சல் பண்ணா 2.5 செகண்ட். ஸோ அப்போ 2.5 செகண்ட் வந்து கரெக்டான ஆன்சர். ஸோ 15th கொஸ்டினுக்கு செகண்ட் ஆப்ஷன் வந்து கரெக்டான ஆன்சரா நமக்கு வந்திருக்கு.